This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்துல வந்து நேபாள் நாட்டுல வந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து ஒருத்தன் வந்து இருந்தான். அந்த பையன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா ரொம்ப கோவமே படாம நல்லா அமைதியான பையன். யாரை பார்த்து பேசினாலுமே அவன் வந்து கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே அவங்க என்ன கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவான். யாருக்கிட்டயுமே கோவப்படவே மாட்டான். அவனை பார்த்து எல்லாத்துக்குமே பொறாமையா இருக்கும். எப்ப அவன் கோவமே படாம நல்லா சிரிச்சு பேசுறான், நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்ககிட்ட பேசுற எல்லாருமே நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன அப்படின்னா சரிமா அவன்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. எப்படிப்பா உன்னால மட்டும் இப்படி கோவமே படாம நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது, யார் கேட்டாலும் மனசு புண்படாத மாதிரி நல்லா பேசுறியே, நல்லா அமைதியாவும் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டோன்னா இவன் சொல்லுவான், நான் அப்படித்தான் ஒரு நாள் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தேன். அப்படி காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில வந்து ஒரு துறவி வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே நான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு நான் அதோட அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எப்படி உங்களை மாதிரி நானும் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சந்தோஷமாவும் கோவப்படாமையும் நல்லபடியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டோடனே அந்த அந்த துறை வந்து நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தொலைவி கூட்டிட்டு போவாங்க காட்டுக்குள்ள. அப்படியே போய்கிட்டு இருக்க வழியில என்னாகும் அப்படின்னா ஒரு ஆறு வந்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸ்டாப் ஆயிட்டு அந்த துறவி இருக்காங்கல்ல, அந்த துறவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சோண்டு குழிய தோண்டுவாங்க. கைட்டே தோண்டுவாரு. கொஞ்சோண்டு குழிய தோண்டி அந்த ஆத்துல இருந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அந்த அவங்க தோண்டின குழியில வந்து அவர் வந்து ஊத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த இளைஞனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவர் என்னடா பண்றாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த துறவியுமே ஆத்துக்கு போறாங்க, தண்ணி விழுறாங்க. அவங்க தோண்டின குழியில வந்து ஊத்துறாங்க. மறுபடியும் ஆத்துக்கு போறாங்க, தண்ணி விழுறாங்க. அவங்க தோண்டின குழியில வந்து ஊத்துறாங்க. இதே போல பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு இவனுக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவனாலே முடியல. என்னதான் நம்ம கேட்டுருவோம், என்னதான் அவர் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு கேட்பான். அந்த மாதிரி நீங்க என்னதான் பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் உங்ககிட்ட எப்படி இது பண்ணலாம், கோவப்படாம எப்படி நம்ம எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா இருக்கலாங்கிற வேலை வழி கேட்டேன். ஆனா நீங்க என்னன்னா ஆத்து பக்கத்துல வந்து குழியை தோண்டி கொஞ்சமா ஆத்துல இருந்து தண்ணியை வந்து எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனே அந்த துறவி சொல்லுவாங்க, எப்பா இங்க பாரு, இந்த ஓடுற ஆறுதான் உன்னோட மனசு. அதாவது மனசுல வந்து பல எண்ணங்கள் வந்து டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நல்ல விஷயத்த மட்டும், நல்ல எண்ணங்களை மட்டும் எடுத்து நீ தனியா சேகரிச்சு வைக்கணும். அதாவது நான் அந்த தண்ணியை அள்ளி அதுல ஊத்தினேன் பத்தியா, அதாவது நல்ல தாட்ஸை மட்டும் எடுத்து நீ சேர்த்து வச்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். நீ பாட்டுக்கு டெய்லி உன் மனசுல ஒவ்வொரு எண்ணங்களா டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். பல சிந்தனைகளை நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா நீ எப்பயுமே சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கே உன்னோட வாழ்க்கையெல்லாம் போயிடும். அப்படி இருந்தேன்னா நீ வாழ்க்கையில வந்து முன்னேறவும் முடியாது, வெற்றி பெறவும் முடியாது. இந்த மாதிரி உன்னோட டெய்லி திங்கிங்ல வந்து, அதாவது ஓவர் திங்கிங் பண்ணாம உன்னோட மனசுல ஓடுற எண்ணங்கள்ல வந்து எது நல்ல விஷயங்களா இருக்குதோ அதை மட்டும் பிறக்கி எடுத்து வச்சு அதை வச்சு நீ உன்னோட ஊர்ல கிராமத்துல வாழ்ந்த அப்படின்னா உன்னால நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு அதை ஃபாலோ பண்ணனால மட்டும்தான் அந்த கிராம மக்கள்ல வந்து எல்லார்கிட்டயுமே அவன் வந்து பேர் எடுத்தான். இந்த மாதிரி நல்லா கோவப்படாம நல்லா அமைதியான பையன், நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேர் எடுத்திருப்பான். இந்த இவர்கிட்ட கத்துக்கிட்ட அந்த இந்த போதனைகளை வந்து ஊர் மக்களுக்குமே சொல்லி கொடுப்பான். அது சொல்லி கொடுத்தாதான் நம்மள மாதிரி ஒருத்தர் மாறணும் அப்படின்னா
அந்த மாதிரி ஒருத்தர் 10 பேர் மாத்தலாம், 10 பேர் 100 பேரை மாத்தலாம். அதே போல இந்த கிராமமே கூட மாறலாம்ல. அந்த ஒரு எண்ணத்துல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அவங்க கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதே போலதான் நம்மளோட இந்த கதையின் மூலமா நம்மளோட வாழ்க்கையிலே அப்படித்தான். என்ன அப்படின்னா, நம்ம மனசுலயுமே டெய்லி 1000 விஷயங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவுமே வந்துகிட்டு இருக்கும். அதாவது சந்தோஷமும் வரும், துன்பமும் வரும். நம்ம என்ன சந்தோஷம் வந்தா ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆனா கஷ்டம் வந்தா அதை நம்மளால ஏத்துக்கிற முடியாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதையே நினைச்சுக்கிட்டே இருப்போம். என்ன ஆக போதும், என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள்ல நல்ல விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு மற்ற விஷயத்த நீங்க மனசுல நினைக்காம இருந்தீங்கனாலே உங்களால நல்ல ஒரு வழியை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.